என்னடி பண்ணி வச்சிருக்க? ஆரம்பத்துல இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது வேணான்னு சொன்னேன். இப்ப பாரு, இதெல்லாம் நமக்கு தேவையா? என்ன பேசிட்டு இருக்க நீ? என் பிசினஸ் எப்ப லாஸ் ஆகும், என்ன எப்ப திட்டான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? இங்க பாரு, அப்பெல்லாம் ஒண்ணும் நான் நினைக்கல. பிசினஸ்ல லாஸ் ஆகுறது நார்மல் தான். அதை எப்படி பேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ இத பத்தி பேசாத. உனக்கு ஒரு கடன்னா அது எனக்கும் தானே. உன் வேலையை நீ பாரு. எனக்கு என்ன செய்ய பிடிச்சிருக்கோ அதை நான் செஞ்சுக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு கௌசி. உன்னை நான் பிசினஸ் பண்ண வேணாம்லாம் சொல்லல. கை காசை போட்டு செலவு பண்ணி அதுவும் பத்தாம லோன் வாங்கி அந்த காசும் பத்தாம கடன் வாங்கி எதுக்கு இந்த ஜவுளி கடையை நடத்தணும் தான் நான் கேக்குறேன். அது ஜவுளி கடை இல்ல, பொட்டிக். இப்ப அது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ எப்ப வித்து எப்ப கடன்ல அடைப்ப? இது என் லைஃப். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓ அப்படியா? சரி, இப்ப இந்த பேங்க் லோன்லாம் எப்படி கட்ட போற சொல்லு. பதில் சொல்றி. உங்க அப்பா என்ன கேள்வி கேக்குறான்? என் பொண்ணையா இதெல்லாம் பண்ண விட்டீங்க, இப்ப இவ்வளவு கடன் வந்து நிக்குதே, கடன் யார் அடைக்கிறதுன்னு கேக்குறான். என்ன சொல்றது? நான் லோன்லாம் கட்டிட்டேன். லோன் கட்டிட்டியா? எப்படி? நகையை வித்துட்டேன். நகை வித்துட்டியா? பேங்க் லோன் கட்டுறதுக்கு யாராவது நகை வைப்பாங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏன் நகை விற்கிறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? உன் நகை தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்கிட்ட கேட்டுட்டு ஒரு வார்த்தை பண்ணிருக்கலாம்ல. லோன்லாம் கட்டி முடிச்சிட்டேன். சரி விடு, அந்த லோனையே கட்டி முடிச்சல, அதுவே போதும். லோன் மட்டும் தான் அடைச்சிருக்கேன். தெரிஞ்சவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன், அதை திருப்பி கொடுப்பேன். கடன் வாங்கிருக்கியா? நீ எல்லாம் ட்ரெஸ் வீட்ல சொல்லி யாரு எழுதா? உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? இல்ல இந்த கடனை தான் எப்படி அடைக்க போறோம் கொஞ்சமாச்சு பயமா இருக்கா? நான் ஏன் பயப்படணும்? அதானே, நீ ஏன் பயப்படணும்? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தானே மாட்டி முடிக்க போறேன். இல்ல நான் உன்ன தெரியாம தான் கேக்குறேன். பண்ண கடன் உடனே வாங்கி ஸ்ட்ரைட்டா பிசினஸ் தான் பண்ணுவியா? ஒரு வேலைக்கு போய் காசு சம்பாரிச்சு அந்த காசை வச்சு பிசினஸ் பண்ண நான் குறைஞ்சு போயிடுவியா? சரிடி, அவசரப்பட்டு ஆரம்பிச்சிட்ட, இருக்கிற நகையும் வித்துட்ட. இப்ப நாளைக்கு கடன் கொடுத்தவங்க வந்து காசு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவ? அதெல்லாம் திருப்பி கேட்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான். இப்பெல்லாம் திருப்பி கொடுன்னு வந்து நிக்க மாட்டாங்க. யாரு? ப்ரோ, கௌசி இல்லையா? உள்ள வாங்க. இவங்க கிட்ட தான் கடன் வாங்கியிருக்கேன். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பாக்கிறேன். என்னண்ணா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, பிஸ்னஸ் அடி போயிட்டு இருக்கு. நல்லா போகுதுண்ணா. அப்படியா? சொல்லுங்கண்ணா. இல்லை, என் பொண்டாட்டி பிஸ்னஸ் சரியா போல, அதனால் கொடுத்த காசை திரும்ப கேட்டு வாங்கிட்டு சொல்லியிருந்தா. அண்ணா ஸ்டார்டிங்ல பிசினஸ் லாஸ் ஆகும் தான், ஆனா போக போக ப்ராஃபிட் கிடைக்குமாண்ணா? இல்லை எனக்கு புரியுது, ஆனால் இருந்தாலும் என் பொண்டாட்டி சொல்றேன் கேட்டதுன்னா ஆகணும். நீ காசை எப்படியாவது கொடுக்குற வழியை பாருமா. இப்போ என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையாண்ணா? உங்ககிட்ட இருக்காதுன்னு தெரியுமா, ஆனால் உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லைண்ணா, அது வந்து ஏமா தயங்குற? இல்லைண்ணா, நானே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் காசை கொடுத்துட்றேண்ணா. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நீங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு வாங்கி கொடுமா. ஏன்னா அவர் இருக்கிறது தான் கடனே கொடுத்தோம். அப்போ நீங்கள் என்ன நம்பி பணம் கொடுக்கலையாண்ணா? அவ்வளோ பெரிய அமௌண்ட் ஒன்று நம்பி நான் எப்படிமா கொடுக்குறது? ஹஸ்பண்ட் நல்லா தானே சம்பாதிக்கிறாரு, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை தான்? பேசாமல் நீ வீட்டிலே இருக்க வேண்டியதுதானே? அண்ணா உங்கள் காசு நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கொடுத்துட்றேன். இப்போ கிளம்புறீங்களா? சொல்ல வேண்டியது நான் சொல்லட்டுமா? இனிமே உங்க விருப்பம் தான். நீ ஏன் சொல்லக்கூடாதாப்பா இதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்ட்டு? யாருக்கு பிரச்சனை? ஒழுங்கா என் காசு கொடுக்குற வழியை பாருங்க. அப்பா தான் பண்றாரு, பேசு. அப்பாட்ட பேசலையா? அவர் மட்டும் என்ன புதுசாக சொல்லிட போறாரு? இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்லயே இருன்னு சொல்ல போறாரு. இங்க பாரு, நான் உன்னை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்க யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. சரிப்பா, இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. தெரியல, இதுவே இதெல்லாம் நீ பண்ணியிருந்தா பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக இருந்திருக்கும். ஒன்றும் இல்லை, அதான் யாராலையும் ஏற்றுக்க முடியல. உனக்கு வருதோ இல்லையோ, உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணல. உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ண. நான் எப்பவும் உன் கூட இருப்பேன். நீ கூட இருந்தால் தான் நான் பாதுகாப்பாக இருப்பேனா? எப்பவும் யாராச்சும் என் கூட இருந்துகிட்டே இருக்கணுமா? ஏன் பொண்ணுங்கள்லாம் தனியாக இருக்கவே கூடாதா? என்ன பண்றது, சொசைட்டி அப்படித்தான் இருக்கு. நீ ஏன் நான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வேணான்னு தானே சொன்னேன்? ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை, எனக்கு தெரிஞ்சவங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணதில்லை, அதான் அப்படி சொன்னேன். அப்போ எல்லாரும் மாதிரி தான் நீயும் இல்லை? ஆமாம், ஆனால் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். நீ சொல்கிறது கரெக்டு தான். நான் அவசரப்பட்டு புட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்க கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். அப்படிலாம் இல்லை, நீ ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம். இல்லை சபரி, நான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னப்போ எங்கள் அப்பா ஓகேன்னு தான் சொன்னார். எங்கள் அத்தை பேச்சை கேட்டுட்டு தான் வேணான்னு சொல்லிட்டாரு. வேலைக்கு கூட போக விடல. அதனால தான் நீ ஓகேன்னு சொன்னதும் அவசரமாக புட்டிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாரி. இதில் உன் தப்பு எதுவும் இல்லை. உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா பண்ணு, பிடிக்கலன்னா பண்ணாது. ஆனால் நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். சரியா?